கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் முன்பு பரபரப்பு. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை கும்பகோணாம்புதூர் பகுதியைச் சேர்ந்த இந்து விழிப்புணர்வு முன்னணி மற்றும் ஸ்ரீ தர்மசேவா ஆன்மீக பேரவையின் நிறுவன தலைவர் நாராயணன் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் மனு கொடுக்க வந்திருந்தார். அவர் கொண்டு வந்திருந்த மனுவில் கடந்த 6/4/2025 அன்று திராவிடக் கழகத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவ சமயத்தின் அடையாளங்களை செய்து காட்டி அதன் அடிப்படையில் ஒரு நபர் விலைமாதர் வீட்டிற்கு செல்வது போலவும் விலைமாதர் அந்த நபரிடம் சைவம் வேண்டுமா வைணவம் வேண்டுமா என்று கேட்பதைப் போல பேசியதாகவும் சமய அடையாளங்கள் படி விலைமாதர் பெண்ணையும் சமயம் சார்ந்த சமய வழிபாட்டு நெறியில் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தையும் மற்றும் அனைத்து பெண்களையும் மிகவும் தரம் தாழ்ந்த வகையில் பேசியுள்ள நிலையில் அமைச்சர் பதவி என்கிற போது மதமாச்சாரியங்களையும் உணர்வுகளையும் புண்படுத்த மாட்டேன் என்றும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அனைவருக்கும் பொதுவாக செயல்படுவேன் என்றும் உறுதியேற்று பதவி பிரமாணம் ஏற்ற தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது கோவை மாநகர காவல் ஆணையாளர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மனுவில் கூறியுள்ள இந்து விழிப்புணர்வு முன்னணி மற்றும் ஸ்ரீ தர்மசேவா ஆன்மீக பேரவையின் நிறுவன தலைவர் நாராயணன் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். இந்து விழிப்புணர்வு முன்னணி தமிழகம் சார்பிலே கோவை மாநகரத்தினுடைய ஆணையாளர் அவர்களிடத்திலே தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மீது இந்து பெண்களையும் சைவ வைணவ சமுதாயத்தினுடைய சமய அடையாளங்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே கடந்த 6/4/2025 அன்று திராவிட கழகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது ஒரு விலைமாதர் இடத்திலே செல்லுகின்ற நபரிடம் விலைமாது கேட்பதைப் போலவும் வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளரிடத்திலே நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்பதைப் போலவும் சைவம் என்றால் என்ன வைணவம் என்றால் என்பதனை சமய அடையாளங்களை பயன்படுத்தி செய்கை மூலமாக காண்பித்து அதன் அடிப்படையிலே அமைச்சர் பேசுகின்ற பொழுது விலைமாது சைவம் என்று சொன்னால் படுப்பதை போலவும் வைணவம் என்றால் நின்று உறவு கொள்வதை போலவும் என்று விமர்சித்திருக்கின்றார். இது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அமைப்பின்பால் பொறுப்பேற்றுள்ள அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்வதும் எவருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதற்காகவும் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எந்த விதத்திலும் நான் யாருக்கும் இடையூறாக இருக்க மாட்டேன் என்று அரசியல் சாசனத்தின் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் தமிழக பெண்களையும் சமய நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் சமூகத்தை அணுகி இன்று மனு கொடுத்திருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக பொன்முடி அவர்களை திமுகவின் அடிப்படை உறுப்பினராகவும் அதே போல இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியை அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவித்து தமிழக மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்து தமிழக பெண்களின் உணர்வுகளை புண்படுத்தி வருகின்ற பொன்முடி போன்றவர்கள் ராசா போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திட வேண்டும் எனவும் இந்து விழிப்புணர்வு முன்னணி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை முனைப்பு காட்டாமல் இருந்தால் இந்த விழிப்புணர்வு முன்னணி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சமய நன்னறியாளர்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்திலே உறுதிபட கூறிக்கொள்கிறோம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.